அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமாயணம் கதை சொல்லும் போட்டியில் இரண்டாவது தலைப்பு அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் மிதிலை நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். விஸ்வாமித்திரன் முன்னே நடக்க ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் பின்னால் வருகிறார்கள். மிதிலை நகர எல்லைக்குள் கால் பதிக்கிறார்கள். அந்த ஊர் மதில்கள் மீது கொடிகள் பறக்கின்றன. அவை ராமனை நோக்கி கையசைத்து வா வா என்று அழைப்பது போல் தோன்றுகிறதாம். ராமன் ஏன் மிதிலைக்குள் வர வேண்டும்? காரணம் இருக்கிறது. மை அரு மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று அந்த கொடிகள் சொல்வதாக கம்பர் வர்ணிக்கிறார். குற்றமில்லாத தாமரை மலரை விட்டு நீங்கிய திருமகள் எங்கள் நகரம் செய்த தவத்தினால் இங்கே சீதையாக வந்து பிறந்திருக்கிறாள். ஆகவே ராமா, நீ இங்கே வா, அவளுடைய கைத்தளம் பற்றிக்கொள் என்று கூறுவது போல் இருக்கிறதாம். சீதை அப்பேற்பட்ட அழகியா? மன்மதனால் கூட சீதையின் அழகை ஓவியமாக தீட்ட முடியாதாம். மன்மதன் யோசித்தான். மற்ற வண்ணங்களை எல்லாம் சீதையை படமாக வரைய போதாது என்று அமுதத்தை எடுத்தான். அதில் தூரிகையை தோய்த்தான். படம் வரைய நினைத்தான். அப்பேற்பட்ட அமுதத்தால் கூட அந்த பேரழகை பதிவு செய்ய முடியவில்லையாம். மன்மதன் திகைத்து போய் நிற்கிறான். அவளுடைய அழகு எப்படி இருந்தது? அழகு தெய்வம் என்பது ஒன்று, அது உடலுக்குள் ஊடுருவி அழகுமயமாய் நிற்பது, உடலை விட்டு வெளியிலும் உலவக்கூடிய மென்மையான ஒளியினால் ஆகிய உருவம். பெண்கள் உலகத்தில் தோன்றிய நாள் தொட்டு அவர்கள் உடலில் சாயலோடெல்லாம் ஒட்டி பழகி ஆங்காங்கு கிடைத்த அழகை எல்லாம் தன்னோடு சேர்த்து ஒரு மயமாய் ஆக்கி கொண்டது அந்த அழகு தெய்வம். தங்கத்தின் பிரகாசம், பூவின் நறுமணம், வண்டுகள் அருந்துகின்ற தேனின் இனிமையான ருசி, சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதிய நல்ல கவிதை தரும் இன்பம், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டியது போன்ற ஓர் உருவம் கன்னி மாடத்தில் நிற்கிறது. அங்கே அன்னங்கள் சேர்ந்து விளையாட அவற்றின் நடுவே சீதை நிற்கிறாள். கன்னி மாடத்தின் சீதையின் அருகே பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் சீதையுடைய அழகுக்கு இணையாக மாட்டார்கள். அப்பேற்பட்ட சீதையை ராமன் பார்க்கிறான். அவளும் அவனை பார்க்கிறாள். புகழ்பெற்ற அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பாடல் இப்படி தொடங்குகிறது. என்னரு நலத்தினால் இணையல் நின்று உளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நினைக்கவும் அறியாத அழகை கொண்ட சீதை கன்னி மாடத்தில் நிற்க அவளுடைய கண்களும் ராமனின் கண்களும் ஒன்றை ஒன்றை பார்க்கின்றது. முதல் பார்வையா? யார் சொன்னது? திருமால் அவதாரம் ராமன், திருமகளின் அவதாரம் சீதை. பார்க்கடலில் இருவரும் ஏற்கனவே ஒருவரையொருவர் பிரியாமல் வாழ்ந்தவர்கள்தான். இந்த பிறவியில் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறார்கள். அதனால்தான் சட்டென்று காதல் பற்றி கொள்கிறது. அதுபோல இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து நாம் இருவரும் எங்கேயோ பார்த்துள்ளோமே, எங்கே இவரை பிரிந்தோம் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார்களாம். பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டுமோ என்று வர்ணிக்கிறார் கம்பர். ஏன் பார்த்தார்கள்? ராமர் சிவதனுசை வளைக்கப் போகிறார் அல்லவா? எனவே உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு, அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதாவை பார்த்தாராம். சீதா என்ற சக்தி ராமரின் தோள் மீது தன் பார்வையை செலுத்தி தோளில் சக்தியை கொடுத்ததால் தான் ராமரால் சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற முடிந்தது என்று பொருள். நொடி பொழுதுதான் பார்த்தார்களாம். நன்றி, வணக்கம்.